அம்மா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு ஹாஃப் டே தான், அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ம், சரி, நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நானும் இப்பதாம்மா வந்தேன். அப்படியா? ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, உனக்காக தானே காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போனேன். வேஸ்ட் ஆயிடும். வா சாப்பிடலாம். வேண்டாம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. ஏண்டி, சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கடி போயிட்டு இருக்க? அம்மா, காலேஜ்ல இருந்து வரும்போது எனக்கு செம்ம டயர்டா இருந்தது. அதான் நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏண்டி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தூங்கலாம்ல? ஐயோ வேண்டாம்மா, காலையில காலேஜ் கேண்டீன்லயே 11 மணிக்கு தான் 2 வடை சாப்பிட்டேன். அதுவே இப்ப வரைக்கும் வயிறு திம்முன்னு இருக்கு. சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். சார், நீங்களா திடீர்னு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க, உள்ள வாங்க. ஆ. வாங்க சார். உட்காருங்க சார். சார், ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. ஜூஸ் குடிங்க சார். உட்காருமா. அப்புறமா நம்ம பேங்க் வேலையெல்லாம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்ல சார். ஆனா நீங்க மேனேஜரா இருக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற மேனேஜர் ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல? என்ன விஷயம் சார், இப்படி சடனா எங்க வீட்டு பக்கம்? சரி, எங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
நம்ம ஆஃபீஸ் கொலிக் மோகன் சார் இருக்காருல்ல, ஆமா. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த வழியாக தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ம்ஹும். அப்போது இந்த பில்டிங்கில் தான் 3rd ஃப்ளோரில் உன் வீடு இருக்குன்னு சார் சொன்னார். ஆஹா. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? என்ன ஞாபகம் வச்சு பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ பரவாயில்லம்மா. சரி, உனக்கு ப்ரொமோஷன் எப்போ போட போகிறாங்க? ப்ரமோஷனை பத்தி எல்லாம் யாருமே பேசவே இல்லை சார். போற போக்க பார்த்தா இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதன்னு டவுட்டா இருக்கு. அதனால எப்ப போடுறாங்களோ போடட்டும்னு நானும் விட்டுட்டேன். அப்படியா? சரி, நம்ம ஷோபா மேடம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன சார், அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க. ம், நானும் ஷோபா மேடமும் அப்பப்ப உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ம், ம்ஹும். பழைய மேனேஜர் மாதிரி எல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எப்பவும் உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லுவாங்க மேடம். ஓ அப்படியா? ம். அம்மா, வாமா. இவ தான் என் பொண்ணு சார். ஓ, என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீ என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்க? நான் இப்போ பிஇ செகண்ட் இயர் சார். ஓ, சார் தான் எங்களோட பழைய பேங்க் மேனேஜர். ஓ அப்படியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்ப்போம். என்ன சார் இது, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம் சார். இல்லைம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் வீடு தெரிஞ்சிருச்சுல, இன்னொரு நாள் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். சரியா? சரிங்க சார், இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணா வரலாம். ம், சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க சார். நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க சார், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிம்மா, சரி. ம். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது, போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நேரம் புக் எடுத்து படிக்கலாம்ல. ரொம்ப போர் அடிக்குதுமா. போர் அடிக்குதா? அப்படின்னா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? சரி, இப்போ எங்கே போகலாம்? இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அங்க வேணா போயிட்டு வரலாமா? சரிம்மா, அங்கேயே போகலாம். சரி, வா போலாம். ம்.